ஹலோ இன்னும் நம்ம வை ஐ குவிட் பீங் த டீமன் லார்ட் மானுவோட எபிசோட் 3 தமிழ் பார்க்க போகிறோம். வீடியோ முன்னாடி யாரெல்லாம் லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறோம், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பேசாமல் ஸ்ட்ரைட்டாக வந்து வீடியோக்குள்ள வந்து போயிடலாம். இந்த வீடியோவில் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்து இருக்குது, அதுக்காக வெயிட் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம சேக் வந்து சொல்கிறோம், இந்த மாதிரி உங்களோட சப்போர்ட்டை வந்து எனக்கு கொடுங்க. ஈவன் தான் நான் ஒரு எஃப்ராங்க் ஹண்ட்ராக இருந்தாலும் சரி, நான் வந்து உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையுமே வந்து தரேன். ஈவன் நான் வந்து இந்த சான்ஸ் வந்து எப்பயுமே ரிக்ரெட் பண்ண மாட்டேன். உங்களுக்கு தேவைன்னா என்னோடய சவுலை கூட நான் வந்து ஆஃபர் பண்ணுறேன் அப்படின்னு மாதிரி அவன் சொல்லும் போதே வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஹீரோ இதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு ஒரு ஸ்மைல் வந்து பண்ணிட்டு நம்ம வேணால் ஒரு கான்ட்ராக்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு ஒரு கான்ட்ராக்ட் வந்து போடுறான். அதில் 2 பார்ட்டிஸ் வந்து காட்டுறாங்க. ஏ வந்து டிவோஸு, பார்ட்டி பி வந்து பார்த்திங்கன்னா ஜேக்கி. இதில் வந்து மெயினான ஒரு விஷயம், பார்ட்டி பி வந்து பார்த்திங்கன்னா எந்த அப்ஜெக்ஷனுமே வந்து இது பண்ண முடியாது. அதாவது இவனுக்கு வேணான்லாம் எதுவுமே வந்து சொல்லக்கூடாது. இவன் நம்ம ஹீரோ சொல்கிறது தான் வந்து பண்ணி ஆகணும். அதுவும் இல்லாமல் அதில் அவங்க பண்ணுறதுல ஃபேம் அண்ட் ஃபார்ச்சூன் வந்து பார்த்திங்கன்னா 2 பேருக்கு வந்து ஷேர் ஆகிக்கும். அதுவும் இல்லாமல் எங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து இவங்க எவ்வளோ நாளுக்கு போகணுன்னு நினைக்கிறாங்களோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூ பண்ண முடியும். பார்ட்டி பி வந்து பார்த்திங்கன்னா பார்ட்டி ஏ சொல்கிற எல்லா விஷயத்தையுமே செய்யணும். இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. சரி, ஓகே, உனக்கு இந்த கான்ட்ராக்ட் ஓகேனா உன்னோட பேரை வந்து அதில் சொல்லு அப்படின்னு அவர் சொல்லும் போது நம்ம ஜேக் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேம் அண்ட் ஃபார்ச்சூனுக்காக நான் கண்டிப்பாக வந்து செய்வேன், ஜேக்கி பேன் ஹோலி விச் அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவனோட பேரை வந்து சொல்கிறான். அடுத்த செகண்டே கான்ட்ராக்ட் வந்து முடிஞ்சிடுது, அதாவது கிரியேட் ஆயிடுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து சரி, ஓகே, உன்னோட டெபியூட் வந்து இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம், சீக்கிரமாக போய் அந்த ட்ராகனை கொள்ளு அப்படின்னு மாதிரி சொல்லும் போது அவன் வந்து பார்த்தீங்கன்னா, என்னது மாஸ்டர், ஹியூமன்ஸ்னால வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ட்ராகன் வந்து கொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறான். சொல்லும் போது எனக்கு வந்து தெரியும், நீ வந்து அதை வெட்டுற மாதிரி நடித்தா மட்டும் போதும், நான் வந்து ஒரு பிளான் வச்சுருக்கேன். அலெக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு போய் ட்ராகன் கூட வந்து பேசி அந்த ட்ராகனை வந்து கீழே எடுத்துகிட்டு வருவான். ஒரு ஃபெயில்டு ப்ராடக்ட்டுக்கு முன்னாடி எடுத்துகிட்டு வருவான். அந்த டைமில் வந்து ஃபெயில்டு ப்ராடக்ட் என்ன பண்ணோன்னா, அவனோட ஸ்வாடை வந்து ஸ்விங் பண்ணும். அந்த ட்ராகன் வர டைமில் அது கரெக்டாக கீழே வரும்போது அந்த மாதிரி பண்ணு. கரெக்டாக அந்த ஃபெயில்டு ப்ராடக்ட் வந்து இன்னொரு வாட்டி அந்த பிளேஸை கரெக்டாக பார்த்து ஸ்விங் பண்ணும்போது அந்த ட்ராகன் வந்து செத்து போன மாதிரி ஆயிரும். பக்கத்தில் இருக்கவங்க எல்லாருமே வந்து பார்த்துட்டு இவன் தான் காப்பாற்றிட்டான், ஹீரோ தான் மாஸ் அப்படிலாம் வந்து பார்த்திங்கன்னா சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. கரெக்டாக அந்த ஃபெயில்டு ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து அந்த ட்ராகன் வந்து ஸ்லே பண்ண மாதிரி ஆயிரும் அப்படின்னு நான் சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். இந்த இடத்துல நீங்கள் நல்லா நோட் பண்ண வேண்டியது, நிறைய இடத்துல அவன் ஃபெயில்டு ப்ராடக்ட் தான் வந்து மென்ஷன் பண்ணுவான். ஏன்னா அந்த டீமன் கிங்குன்ற அந்த விஷயத்தை வந்து அவன் எப்பயுமே மறக்க மாட்டான். அதனால வந்து பார்த்திங்கன்னா இந்த லோலியாக தான் வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்களை வந்து கம்பேர் பண்ணி பேசுவான். அடுத்த செகண்டே நம்ம ஜேக்கியோட ட்ரெஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிழிச்சு போட்டு வெறும் அண்டர்வேரோட நிற்க விட்டுறான். மேலே பக்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஓட்டை போட்டு கண்ணுக்காக விட்டு இதுதான் அவனோட ட்ரெஸ்ஸு, மாஸ்க்டு ஹீரோ நீ தான் அப்படின்னு அவன் சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஒரு பேரையே வச்சு கொடுத்துட்றான். அப்போ அலெக்ஸ் வந்து சரி, ஓகே, இப்போ உங்களோட வேலைலாம் முடிஞ்சுன்னா நான் மேலே போய் அந்த ட்ராகன் வந்து கீழே இறக்கிட்டு வரேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவன் வந்து கிளம்புறான். சீக்கிரமாக கொஞ்சம் பார்த்து முடியும் அலெக்ஸ் அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவன் அனுப்பிச்சு வைக்கிறான். நான் இப்படி தான் போகணுமா ஒரு ட்ராகன் கூட ஃபைட் பண்ணுறதுக்குன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து பார்த்துட்டு இருக்கும்போது, இந்தா உன்னோட ஹோலி ஸ்வாடை நீ எடுத்துக்கோ அப்படின்னு அவன் சொல்லிட்டு ஒரு தொடர்பு, அதாவது ஒரு ப்ரூம் ஸ்டிக் இருக்கும் இல்லையா, அதை வந்து கொடுத்து அனுப்புகிறான். இதை வச்சுட்டு நீ கரெக்டான இல்லை, அந்த ட்ராகன் வரும்போது உன்னோட கண்ணு ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், அதை பார்த்து கரெக்டாக நீ வந்து சுற்று. உனக்கான ஃபேம் ஃபார்ச்சூன் எல்லாத்தையுமே நான் வந்து உனக்கு வந்து கொடுக்குறேன், உன்னால் ஹேண்டில் பண்ண முடியாத அளவுக்கு நான் வந்து கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது இந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட்டு. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பேக்ரவுண்டில் ஒரு வாய்ஸ் வந்து கேட்குது. ஜேக்கிக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் இல்லாத மாதிரி ஒரு வியர்டான ஃபீலிங் இருந்துச்சு. அவனால் அந்த டைமில் அதை அண்டர்ஸ்டாண்டே பண்ண முடியல. கொஞ்ச நேரத்தில் அவன் வந்து பார்த்திங்கன்னா சடனாக வந்து அவனோட க்ரிப்பெல்லாம் டைட் பண்ண ஆரம்பிச்சிடுறான். ஏதோ அவன் வந்து எது வந்தாலும் வெட்ட போகிற மாதிரி அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அவனோட க்ரிப்பெல்லாம் பிடிக்க ஆரம்பிக்கிறான். அந்த இடத்துல அவன்கிட்ட எக்ஸ்ட்ரீமான டிசைர் வந்து இருந்துச்சு. எப்படின்னா இதனால் வந்து பார்த்திங்கன்னா ஜேக்கியோட பிளட் இருக்கு இல்லையா, அவனோட ரத்தத்தில் ஹீரோக்கான இன்ஸ்டிங்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருந்துருக்குது. அதெல்லாம் வந்து ஹீமோக்ளோபினில் தூங்கிட்டு இருந்தது. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹீரோவோட பிளட்டு வந்து டக்குன்னு வந்து அந்த டீமன் கிங், அவனுக்கு முன்னாடி இருக்க அந்த டீமன் கிங் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ரீப் பண்ணி போடணும் போல் வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு வந்து ஆகுது. ஆனால் எப்படி இருந்தாலும் இந்த விஷயம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜேக்கிக்கு இதெல்லாம் தெரியாது. அவனோட கண்ணுக்கு எப்படி தெரியுதுன்னா, டியோஸ் நீங்கள் பார்த்தோன்னே எனக்கு வந்து ஒரு கரேஜ் வந்து வருது, உங்களால் தான் எனக்கு இந்த அளவுக்கு ஏதோ ஒரு பவர் கிடச்ச மாதிரி இருக்குது அப்படின்னு அவன் சொல்லிட்டு டீமன் கிங்கோட பேச்சை வந்து கேட்குறான். அப்படின்னு அவன் சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கு வந்து இந்த இடத்துல புரியலன்னா நான் வந்து சொல்லிக்கிறேன். ஆக்சுவலாக நம்ம ஜேக்கி வந்து ஒரு ஹீரோ பிளட்டு சேர்ந்தவன் தான் போல். ஏன்னா இப்போ நம்ம ஹீரோ பண்ணதுக்கப்புறமா வந்து அவனுக்கு வந்து அவனோட பிளட்டில் இருக்க அந்த இதெல்லாம் வந்து அவேக்கன் ஆக ஆரம்பிக்குது. தட் மீன்ஸ் நம்ம ஜேக்கியுமே வந்து ஒரு ஹீரோவோட பிளட்டை சேர்ந்தவன். இதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் ஒரு ட்விஸ்ட்டு. நம்ம ஹீரோக்கு வந்து இந்த மேட்டர் தெரியாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவன் கையில் ப்ரூம் ஸ்டிக் வச்சுட்டு ரொம்ப ஸ்ட்ரைட்டாக வந்து நின்றுட்டுருக்கான். எப்படி இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு அவன் சொல்லிட்டு. அதுவும் இல்லாமல் டீமன் கிங் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ அவனை நாயை நடத்துகிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா காட்டுறாங்க. இன்னொரு பக்கம் அலெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அந்த ட்ராகன் மேலே ஏறுறதுக்கு ஸ்ட்ரைட்டாக வந்து போயிடுறான். அவங்க போயிட்டு டிமோனிக் கிளாஸ்ன்ற ஒரு ஸ்கில்லை வந்து யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட அவனுக்கு ஒரு 9-10 கையை வந்து பைட்டாக எடுத்துகிட்டு வரான். எடுத்துகிட்டு வந்து ஸ்ட்ரைட்டாக அந்த ட்ராகன் இருக்குல்லையா அது மேலே வந்து பார்த்திங்கன்னா லேண்ட் பண்ணுறதுக்காக போகிறான்.
ஆனால் இந்த இடத்துல ஒரு மைனஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவனால் கண்ட்ரோலே வந்து பண்ண முடியல. அலெக்ஸ்னால எதுவுமே பண்ண முடியல. அந்த ட்ராகன் வந்து ஏதோ ரொம்ப அப்நார்மலாக இருக்க மாதிரி இருக்குது. அவன் வந்து என்னதான் வந்து அதை கண்ட்ரோல் பண்ண நினச்சாலும் அது ஏதோ ஒரு லாங்குவேஜில் வந்து பேசுது. ஸோ அடுத்த செகண்டே அவன் என்ன பண்ணுறான்னா ஸ்ட்ரைட்டாக அதோட ஹார்ட்டை வந்து அப்படியே சீல் பண்ணிடுறான். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா உன்னால் என்னோட கமெண்ட்ஸை வந்து மீற முடியாது, அதுவும் இல்லாமல் என்னை ரெசிஸ்ட் பண்ணியிருக்க முடியாது. ஸோ அதனால் உங்ககிட்ட வந்து ஒரு கொஸ்டின் கேட்குறேன். ஸோ இந்த இடத்துக்கு நீ எப்படி வந்த? ட்ராகன்ஸ் ஹியூமன்ஸும் பீஸ்ன்ற அக்ரிமெண்ட் வந்து போட்டிங்களா அப்படின்னு அவன் சொல்லிட்டு வந்து கேட்குறான். ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நின்றுட்டு ஏதோ ஏன்ஷியன்ட் லாங்குவேஜில் வந்து பேச ஆரம்பிக்குது. அப்போ அவன் வந்து பார்த்துட்டு இருக்கான், எப்படி உனக்கு இந்த மாதிரி ஃபில்த்தி லாங்குவேஜில் ஒரு ட்ராகன் வந்து தெரியும், ஏதோ தப்பாக இருக்குன்னு மட்டும் எனக்கு வந்து புரியுது அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவன் வந்து பார்த்துட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம ஜேக்கி வந்து என்ன நடக்குதுன்னே தெரியாமல் நின்றுட்டு இருக்கான். ஸோ பக்கத்தில் அந்த ஜன்னல்லேருந்து ஆளுங்களாம் வந்து பார்க்குறாங்க, யார் இவன் இப்படி பைத்தியக்கார மாதிரி நின்றுட்டு இருக்கான், ட்ராகனை தனியாக சண்டை போட போகிறானா அப்படின்னு அவன் சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம அலெக்ஸ் வந்து ஃபுல்லாக கண்ட்ரோல் எடுக்கலான்னு பார்த்தா பர்பிள் கலரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேராசைட் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து கவர் பண்ணிகிட்டு இருக்கு. நம்ம அலெக்ஸே வந்து பார்த்திங்கன்னா அது கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக அவனோட கையிலே வந்து ஏற ஆரம்பிச்சிருது. ஸோ இன்னொரு பக்கம் நம்ம இவன் வந்து யோசிச்சுட்டு இருக்கான், இதுதான் வந்து என்னோட லைஃப்பில் ஒன் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி, ஸோ இதை வந்து நான் கண்டிப்பாக விடக்கூடாது, ஸோ ஜேக்கி இதை வந்து நீ எப்பயுமே மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துட்டு இருக்கான். ஏன்னா ஃபேம் அண்ட் ஃபார்ச்சூன் வந்து தேவை, அதனால் கண்டிப்பாக நான் வந்து மிஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்டு இருக்கான், அலெக்ஸ் ஏன் இவ்வளோ நேரமாக கூட்டு வராமல் என்ன பண்ணிட்டு இருக்கானே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் அலெக்ஸ் வந்து கதறிட்டு இருக்கான். ஏன்னா அந்த பேராசைட் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கண்ட்ரோல் எடுக்கிற மாதிரி வருது. ஆனால் எப்படியோ வந்து பார்த்தீங்கன்னா அலெக்ஸ் வந்து தப்பிச்சிடுறான். ஸோ இதுதான் வந்து கடைசி அட்டாக் அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ட் பியர்சஸ்ன்ற ஒரு அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறான். அப்பயும் அவனால் எதுவுமே வந்து பண்ண முடியல. அடுத்த செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜேக்கி வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் வந்து யோசிக்கிறான். ஸோ அவங்க அப்பா வந்து ஒரு அட்டாக் பற்றி சொல்லிட்டு இருக்காரு. ஸோ மூன் லைட் ஸ்வாடுன்ற ஒரு அட்டாக் பற்றி வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்காரு சின்ன வயசில். ஸோ டீமன் கிங்லாம் வந்ததுக்கப்புறமா நீ இந்த அட்டாக் வந்து கற்று வச்சுக்கோ, இதை யூஸ் பண்ணி உன்னால் டீமன் கிங்கெலாம் வந்து சண்டை போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாரு. அப்போ நம்ம இவன் இருக்கா இல்லையா ஜேக்கி வந்து கேட்குறான், அப்பா நம்மளோட ஃபேமிலியில் இருக்க யாருமே வந்து ஃபைட் பண்ணக்கூடாதாமே, நம்மளால் முடியாதாமே அப்போலாம் நான் வந்து கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை பேசுகிறவங்க 1000 பேசுவாங்க, நீ வந்து அதெல்லாம் வந்து நம்பாத, உனக்கு வந்து எந்த அளவு பொட்டன்ஷியல் இருக்குன்றது உனக்கு தான் தெரியும், நம்ம வந்து ஹீரோ பிளட்டை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஜேக்கிக்கு வந்து பார்த்திங்கன்னா அதே ஞாபகம் வருது. அவன் என்ன பண்ணுறான்னா அந்த மூன் லைட் ஸ்விங் இருக்கு இல்லையா, அந்த அட்டாக் வந்து யூஸ் பண்ணுறதுக்காக அவன் என்ன பண்ணுறான்னா ரெடியாக அந்த கிரிப்பு பிடிச்சி டைட்டாக சுற்றுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ரெடியாக இருக்கான். ஸோ ஆக்சுவலாக அந்த அட்டாக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீக்கிரட்டான அட்டாக்கு. இது வந்து அவங்களோட ஃபேமிலியாக வந்து பார்த்திங்கன்னா பாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த அட்டாக்கோட பேர் வந்து மாற்றி சொல்லிட்டு அந்த அட்டாக்கோட பேர் வந்து பார்த்திங்கன்னா மூன் லைட் க்ளோ ஃபர்ஸ்ட் சாப்டர். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த அட்டாக்கோட பேர். ஸோ இந்த அட்டாக் வந்து பார்த்திங்கன்னா அவன் ஸ்ட்ரெயிட்டாக வந்து யூஸ் பண்ணுறான். கரெக்டாக அந்த ட்ராகன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லோ ஆகுது, ஆனால் ஸ்பீடு வந்து பயங்கரமாக இருக்குது. கொஞ்சம் கீழே வந்து பார்த்திங்கன்னா இறங்க ஆரம்பிக்குது. அப்போ கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜேக்கியோட கண்ணில் அந்த இது வந்து தெரியுது. ஸோ அந்த பிரைட்டான அந்த லைட் வந்து பார்த்திங்கன்னா தெரியுது. அவன் என்ன பண்ணுறான்னா ஒரே ஒரு ஸ்விங் பண்ணுறான். அடுத்த செகண்டே அந்த ட்ராகன் வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே வந்து செத்து போயிடுது. லிட்டரலாக அந்த ட்ராகன் அப்படியே 2ஆக பொழந்து போயிடுது. ஸோ இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜேக்கிக்கே நம்ப முடியல. ஸோ எப்படி வந்து பார்த்திங்கன்னா வந்து தோக்கடிச்சிடும். பக்கத்தில் இருக்க எல்லாருமே பார்த்துட்டு ஹீரோ வந்து வந்துட்டார், கடவுள் வந்து அமுச்சு வச்ச ஹீரோ வந்துட்டாங்க. ஸோ இந்த மாஸ்டர் ஹீரோ யாருன்னே தெரியல, ஸோ ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு ஆள், ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கார் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நிறைய பேர் என்னென்னவோ பேச ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அலெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மேலே நின்று பார்த்துட்டு நின்று இது என்ன விஷயம்னே வந்து தெரியல அப்படின்னு நான் சொல்லிட்டு அவன் வந்து பார்த்துட்டு இருக்கான். இப்போ பேக்ரவுண்டில் ஒரு வாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வருது. ஸோ எல்லாருமே வந்துட்டு ஒருத்தர் வந்து இறந்து போயிட்டதான் நினச்சிட்டு இருந்தாங்க, ஆனால் அவன் வந்து இறந்து போகலை, உண்மையாகவே ரிட்டர்ன் ஆகிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் வந்து சொல்லுது. ஸோ இந்த இடத்துல இந்த வீடியோ நம்ம ஏர்ன் பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ ஆக்சுவலாக இந்த வீடியோவில் நம்ம எதிர்பார்க்காத ட்விஸ்ட்லாம் இருந்துச்சு. ஜேகே வந்து உண்மையாகவே ஒரு ஹீரோ பிளட் தான் போல். ஸோ அதையுமே வந்து பார்த்திங்கன்னா ரீல் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் நம்ம அலெக்ஸ் வந்து ஏதோ டிஃப்ரெண்ட்டாக ஒரு பேரசைட் வந்து பார்த்துருக்கான். அதுவும் இல்லாமல் அது நம்ம அலெக்ஸே வந்து கண்ட்ரோல் எடுக்கிற அளவுக்கு அது வந்து பவர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ என்ன விஷயன்றது போக தான் நம்மளுக்கு வந்து தெரியும். ஸோ இந்த எபிசோடு எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நான் சொன்ன மாதிரி நிறைய ட்விஸ்ட்லாம் இன்னுமே இருக்குது. ஸோ அதனால் வெயிட் பண்ணி வந்து பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணலாம், சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். ஸோ பாய் கைஸ்.